MPCB மோட்டார் புரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, MCBக்கும் MPCBக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதான் வந்து MPCB அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்டார் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர். அதாவது மோட்டர் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் பிரேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம நார்மலாக எலக்ட்ரிக்கல் டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக MCB அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம், எதுக்காக நம்ம MPCBக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். நார்மலாக நம்ம MCBக்கும் MPCBக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆயிரும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நம்ம 10 ஆம்ஸ் இருக்கக்கூடிய MCB நான் வாங்குறேன் அப்படின்னா அதில் 10 ஆம்ஸ் இருக்கக்கூடிய லோடு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது 10 ஆம்ஸ் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம MCBயோட ரேட்டிங்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்றது தான் அதனோட மீனிங்கே. ஆனால் MPCB பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னா 4 ஆம்ஸ்லேருந்து 6.3 ஆம்ஸ் இருக்கக்கூடிய எந்த எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதோட மீனிங்கு. அப்படின்னா என்னென்னா நம்ம MPCBயோட ரேட்டிங்கை நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன் மோட்டருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர்னு எடுத்துட்டோம்னா அதை வந்து எப்பயுமே 100% லோடில் நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நம்மளோட ப்ராசஸை பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம மோட்டரை வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு 40% லோடில் தான் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம 40% தகுந்த கரண்ட் ரேட்டிங்கை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மோட்டரோட லோடு அதிகம் பண்ண அதனோட செட்டிங்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம மோட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து MPCBயோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம MPCBயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எதுக்காக அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதனோட ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோம், கரண்ட் செட்டிங் செட் பண்ணுறதை பார்த்துட்டோம். ரெண்டாவது இதுதான் வந்து அதனோட சுவிட்சு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம பிரேக்கரை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ஒரு சில டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப்பில் வச்சுருப்பாங்க ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டனு. இன்னும் ஒரு சில டைப்பில் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு ஒரு தனி சுவிட்சு, ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு தனி சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலரு, இந்த மாதிரி பிளாக் கலர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பிளாக் கலர் இருக்கக்கூடிய சுவிட்சு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம லோட்டோ எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம அந்த பிரேக்கரில் இல்லை மோட்டரில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும்போது ஸோ அந்த பிரேக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதில் லோட்டோ போட்டு லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டோம்னா நம்ம மெயின்டெனன்ஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது யாரும் வந்து பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இது வந்து டம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த பிரேக்கர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கா ஆஃப் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆக்சிலரி கான்டாக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது டம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆக்சிலரி கான்டாக்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிரேக்கரோட ஸ்டேட்டஸை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அது ஒரு இண்டிகேஷன் லேம்புக்கோ இல்லை வந்து ஏதாவது PLCக்கோ நம்ம அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கமிங் டெர்மினல் இது வந்து பாட்டமில் தான் வந்து நம்ம RYB அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ் இந்த இடத்துல கொடுப்போம். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம UVW மோட்டர் போகக்கூடிய சப்ளை வந்து இந்த டெர்மினல்லேருந்து தான் கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்தது இந்த கவரை ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதனோட ட்ரிப்பிங் மெக்கானிசம். ஸோ இந்த ட்ரிப்பிங் மெக்கானிசம் தான் வந்து நம்ம பிரேக்கரை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்மளோட ஓவர் கரண்ட் போகும்போது ட்ரிப் பண்ணி விடுறது எல்லாம் வந்து இந்த மெக்கானிசம் தான் ஆப்ரேட் பண்ணும். ஸோ இதனோட தான் வந்து நம்மளோட கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அதனோட ட்ரிப்பிங் மெக்கானிசம். உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் செட்டப்போடு வச்சுருக்காங்க. இது வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்ச் எந்த இடத்துல இருக்குன்னா, ஸோ இதுதான் வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்ச். இது ஆனு, இது ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மளோட மெயின் சுவிட்சில் எந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தெரியுது இல்லைங்க ஒரு ஹோலு. ஸோ அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இந்த சுவிட்சிங் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகும். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய நீடில் இதுதான் வந்து அதனோட கரண்ட் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எப்படி நமக்கு பிரேக்கர் ட்ரிப் ஆகக்கூடிய டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே,
இப்போ இந்த மிடில் இருக்கக்கூடிய செட்டப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட டெர்மினல், மோட்டருக்கு போகக்கூடிய டெர்மினலில் என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காயில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவர் கரண்ட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓவர் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணுறது. ஸோ இந்த 2 செட்டப்புமே வந்து இந்த ட்ரிப்பிங் மெக்கானிசத்தோட இன்டர்னலாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து இன்புட் கொடுக்குறது மூலமாக நம்ம பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விடும். ஓகே, இப்போ இது ரிமூவ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தனியாக காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அதனோட செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட்டுக்கு போகக்கூடிய டெர்மினல், அதாவது எம்சிபியோட அவுட்புட்டு மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த காயிலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை விட அதிகமான கரண்ட் போகும்போது இந்த மாதிரி ஒரு மெக்கானிசத்தோட நம்ம ட்ரிப்பிங் மெக்கானிசத்தை ஆஃப் பண்ணி விட்டுரும். இது வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து தெர்மல் ப்ரொடெக்ஷன். இது பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஹீட் ஆகும்போது பெண்ட் ஆகும், நார்மலாக இருக்கும்போது நார்மல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ அதுதான் வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி இதுவுமே வந்து இந்த ட்ரிப்பிங் மெக்கானிசத்தை ஆப்ரேட் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு ஃபேஸுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேஸுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. RYB அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேஸுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது பார்த்துட்டோம், மிடில் இருக்கக்கூடியதும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பாட்டமில் கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து எப்படி வந்து நம்ம டாப்பில் கூடிய டெர்மினலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மிடில் இருக்கக்கூடிய பார்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ அது ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து இந்த அப்படியே பாட்டமில் இது வரைக்கும் வந்து நிற்கும். ஸோ இங்கேருந்து எப்படி வந்து டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, மிடில் இந்த மாதிரி வந்து ஒரு மூவிங் கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து டாப்பில் இருக்கிற டெர்மினலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மிடில் இருக்கக்கூடிய டெர்மினல் மூவிங் கான்டாக்ட். ஸோ இது எப்படி இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சென்டரில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ பாட்டமில் இங்கே கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து இது மூலமாக டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து நார்மல் கண்டிஷனில் சப்ளை போயிட்டு இருக்கும். ஆஃப் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிடும். இது எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக இந்த சப்ளை இது வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டு டாப் டெர்மினலுக்கு போயிடும், அதாவது மோட்டரோட அவுட்புட் டெர்மினலுக்கு போயிடும். இதை ஆஃப் பண்ணணும்னு நினச்சோன்னா இதை உள்ளே தள்ளிடுவாங்க. ஸோ உள்ளே தள்ளிட்டாங்கன்னா ஸோ இதில் இருக்கிற சப்ளை வந்து டாப்புக்கு போகாது. ஸோ அதுதான் வந்து மூவிங் கான்டாக்டோட பர்பஸ். ஓகே, இது உள்ளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவல் ஃபேஸுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனோட பேஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறேன். இதுதான் அதனோட பேஸு. அதனோட பேஸில் மிடில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பாட்டமில் கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து டாப்புக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பார்க் இருக்கக்கூடிய தெரியும். இந்த டாப்பில் மட்டும் ஏன் ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப்பில் இருக்கிற டெர்மினலில் தான் நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ லோட் டைமில் எந்த இடத்துல லோடு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்விட்சிங் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பார்க் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பார்க் கிரியேட் ஆகிறதா வந்து நம்ம இந்த இடத்துல பிளாக் கலர் தெரியுது. ஓகே, இப்போ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் தெரியுது இல்லைங்க, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஆர் சூட் கொடுத்துருக்காங்க. ஆர் சூட் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி MCB இதுலேயே பார்த்தோம். நார்மலாக நம்ம ஸ்விட்சிங் நடக்கும்போது ஆர் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற ஆர்க்கை ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்காக நம்ம ஆர் சூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை நீங்கள் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆர்க்கோட ஸ்ட்ரென்த்தை இந்த பிளேட்ஸ் தான் வந்து செப்பரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்குது. ஓகே, இப்போ நம்ம MPCBயோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்ம இந்த நீடில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி நமக்கு இந்த ட்ரிப் ஆகக்கூடிய டிலே குறையுது, கரண்ட் செட்டிங்ஸ் தகுந்த மாதிரி நம்ம MPCB கரெக்டாக எப்படி ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரிப்பிங் மெக்கானிசம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் செட்டப்போட டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரிப்பிங் மெக்கானிசத்தோட ஸ்ப்ரிங் செட்டப் வந்து தள்ளி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு தள்ளி இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரேக்கர் ட்ரிப் ஆகக்கூடிய டைம் அதிகமாகும். அதாவது அதனோட கரண்ட் ரேட்டிங் அதிகமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் செட்டப்போட கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து இதனோட ட்ரிப்பிங் ஆகக்கூடிய டிலே வந்து அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் நடக்குது. ஓகே, இப்போ MPCB பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்.
இப்போ இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MPCBயோட பர்பஸ் எதுக்காகனா நம்மளோட மோட்டர் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டைப் பிரேக்கரு. நம்மளோட தேவையான அளவுக்கு நம்மளோட பிரேக்கர் ரேட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம MPCB யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்மளோட மோட்டர் லோடு நம்மளோட ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிரேக்கர் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம MPCB யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, SF6 பிரேக்கர் அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். கடைசியாக இருக்கக்கூடியது SF6 பிரேக்கர் தான். நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பிரேக்கர் டாபிக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.